அதுக்கப்புறமா அங்கே ஒரு பெண் சிறுமி வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அதையுமே விஜய் வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணார். காவல்துறையாளர்லாம் இங்கே இருக்கீங்களா இல்லையா, இங்கே யாரையுமே வந்து காணுமே, ரொம்ப கம்மியாக வந்து இருக்கீங்களே, மக்களுக்காண்டி வேலை பாருங்கள், ஆட்சியாளர்களுக்காண்டி வேலை பார்க்காதீங்க அப்படின்ட்டு அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதெல்லாம் ஒரு காஸ் எஃபெக்ட் மாதிரி ஏதோ கொஞ்சம் ப்ரிடிக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வருது. இது எல்லாமே வந்து தாண்டி முதல் விஷயமா இது ஒரு சதித்திட்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலதரப்பட்ட மக்களால் வந்து எடுத்து வைக்கப்படுது. அப்படின்னா விஜய் அவர்களோட கூட்டம், ரசிகர் கூட்டம், அவரோட அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அவர் போகிற எல்லா பரப்புரைக்கும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தான் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் நேற்று கரூரில் விஜய் வந்து பேசிகிட்டு இருந்தப்ப விஜய் மேலே செருப்பு தூக்கி வீசின ஒரு காணொளி வந்து கிடச்சிருக்கு. இந்த காணொளி நிறைய ஊடகத்தினால பரப்பப்படாமல் தான் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த காணொளியை நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது எப்படி விஜய் அவர்களோட ரசிகர்களும் அவரோட அந்த தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் விஜயை வந்து பிடிக்காமல் வந்து செருப்பை வந்து வீச போகிறா, அவங்களுக்கு அந்த அவசியமே வந்து கிடையாது. ஸோ இது மூலமாக விஜயை பிடிக்காத யாரோ அந்த கூட்டத்துக்குள்ளே கலந்துருக்காங்களா